Hello friends, I welcome you all to our channel ADA 247 Tamil. இன்னைக்கு என்ன டாபிக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா இன்இக்வாலிட்டி அப்படிங்கிற டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ எஸ்பிஐ பிஓ ப்ரிலிமினரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக் வந்து ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ கண்டிப்பாக 5 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அந்த 5 கொஷின்ஸ் வந்து நம்மளால் 1 மினிட்ல வந்து ஆன்சர் பண்ண முடியும். சரியா? ஸோ 5 கொஷின்ஸ் இன் 1 மினிட். ஸோ அது எப்படி சாத்தியம் அப்படின்னா ப்ராக்டிஸ். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக 5 கொஷின்ஸ் வந்து 1 மினிட்ல நம்மளால் சால்வ் பண்ண முடியும். சரியா? ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈஸியஸ்ட் டாபிக். ஓகே, ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த எஸ்பிஐ பிஓ ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான லைவ் பேட்ச் வந்து தமிழில் லான்ச் பண்ணியாச்சு. ஸோ எஸ்பிஐ பிஓ யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ நீங்கள் அத்தனை பேரும் இந்த பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கான கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 22 ஜூன் 2020 கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கான கூப்பன் கோட் என்ன அப்படின்னா Y207. இந்த கூப்பன் கோடை என்டர் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கிளியர்? ஸோ எங்கே போய்ட்டு விசிட் பண்ணோம் அப்படின்னா ada247.com இந்த வெப்சைட் போய்ட்டு நீங்கள் விசிட் பண்ணலாம். ஓகே, இந்த வெப்சைட் போய்ட்டு தமிழ் அப்படின்னு டைப் பண்ணுறீங்க சர்ச் பாக்ஸில் அப்படின்னா இந்த பேக் வந்து அப்பியர் ஆகும். அப்புறம் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் இந்த கூப்பன் கோடை என்டர் பண்ணிட்டு பை பண்ணிக்கலாம். கிளியர்? ஓகே, இதை தாண்டி வேறு என்ன பேட்சஸ் எல்லாம் இருக்குது தமிழ் அப்படின்னா ஒன்லி ரீசனிங் மட்டும் வேணும் அப்படின்னா ரீசனிங்கில் வந்து நான் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணணும். ப்ரிலிம்ஸில் வந்து 35 அவுட் ஆஃப் 35 எடுக்கணும் அண்ட் மெயின்ஸ்லையும் மேக்ஸிமம் ஸ்கோர் எடுக்கணும் அப்படின்னா இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ரீசனிங்கான ஸ்பெஷல் பேட்ச் இது. ஸோ எஸ்பிஐ, ஆர்பிஐ, ஐபிபிஎஸ் இந்த எல்லா எக்ஸாமுக்கான ஓவரால் சிலபஸ் டோட்டலாகவே இந்த பேட்சில் கவர் ஆகிடும். ஆர்எல்ஸ் மேக்ஸில் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா மேக்ஸ் பேட்சோட, அதாவது நம்ம மேக்ஸ் சார் இருக்காரு அரவிந்த் சார், அவரோட பேட்ச் வந்து ஆல்ரெடி லான்ச் பண்ணியாச்சு. ஜூன் 3 ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதை தாண்டி இங்கிலீஷ் மேடமோட பேட்ச் வந்து ஜூன் 16 ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கிளியர்? ஸோ இது எல்லாமே தனித்தனி சப்ஜெக்ட்டு. ஸோ எந்த பர்டிகுலர் சப்ஜெக்டில் நீங்கள் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணணும், எதில் வீக்காக இருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். அந்த பர்டிகுலர் பேட்சில் ஜாயின் பண்ணுறது மூலமாக இங்கிலீஷ் வேணும்னா இங்கிலீஷில் ஜாயின் பண்ணலாம், மேக்ஸ் வேணும்னா மேக்ஸு, ரீசனிங் வேணால் ரீசனிங். எல்லாமே ஜஸ்ட் 700 வரும் ஒவ்வொரு பேக்கும். அண்ட் தென் எஸ்பிஐ பிஓக்கான கம்ப்ளீட் பேட்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட் பேட்ச் அப்படின்னா ப்ரிலிம்ஸு. சரியா? ப்ரிலிம்ஸ்க்கான பேட்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கான கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஜூன் 22. ஸோ இது எல்லாமே பேங்கிங் பீப்புளுக்கானது. சரியா? ஸோ இந்த வெற்றி அப்படிங்கிற பேட்ச் அண்ட் எஸ்பிஐ இதெல்லாம் பேங்கிங் பீப்புளுக்கு. ஸோ டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த டிஎன்பிஎஸ்சிக்கான பேட்ச் லட்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஎன்பிஎஸ்சிக்கான பேட்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது குரூப் 1, குரூப் 2 அண்ட் 2A. ஸோ இதுக்கான ப்ரிலிம்ஸ்க்கான டோட்டல் சிலபஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை இதுக்கான கிளாஸஸ் வந்து ஜூன் 30 ஸ்டார்ட் ஆகுது. எஸ்எஸ்சி சிஜிஎல் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் ஆல்ரெடி பேட்ச் வந்து லான்ச் பண்ணியாச்சு. அதாவது ஆல்ரெடி கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. மே 12 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நியர்லி 1 மந்த் கிட்ட வந்து கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கான ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதால ஜாயின் பண்ணலாம். இது எல்லாத்துக்கும் 1 இயர் வேலிடிட்டிப்பா. ஸோ இந்த டிஎன்பிசி பேட்ச், எஸ்எஸ்சி பேட்ச் இதுக்கு எல்லாத்துக்கும் 1 இயர் வேலிடிட்டி. ஸோ ரிமைனிங் பேட்சுக்கெல்லாம் 6 to 8 months. எஸ்பிஐ பிஓ வேலிடிட்டி செக் பண்ணுங்கள் ada247.com வெப்சைட் போயிட்டு. ஓகே கைஸ், இப்போ கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ இன்இக்வாலிட்டி அப்படிங்கிற டாப்பிக்கில் ஒரு 3 விஷயம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு சிம்பிள்ஸ். ரெண்டாவது அந்த சிம்பிளோடைய ஃபேஸிங் டைரக்ஷன். சரியா? டைரக்ஷன். மூணாவது வந்து ப்ரியாரிட்டி. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா 2 கான்செப்ட் இருக்குது. டைரக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது 2 கான்செப்ட் இருக்குது. என்ன அப்படின்னா சேம் டைரக்ஷன் ஒன்று, இன்னொன்று வந்து ஆப்போசிட் டைரக்ஷன். கரெக்டாக? 2 விஷயம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். சிம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னா கிரேட்டர், லெஸ் தென், ஈக்குவல், greater than or equal, less than or equal, not equal. இந்த மொத்தம் இந்த 6 சிம்பிள் மட்டும்தான். இந்த 6ல் நாட் ஈக்குவல் அதிகமாக கேட்குறதில்ல. இந்த ஓவராலாக 5 சிம்பிள்ஸ் தான். சரியா? இந்த நாட் ஈக்குவல் ரொம்ப ரேர் தான் கேட்குறது. ஸோ ஓவராலாக பார்த்தா 6 சிம்பிள்ஸ், நாட் ஈக்குவல் அதிகமாக கேட்குறதில்ல எக்ஸாம்ஸில். அப்படி பார்க்கும்போது 5 சிம்பிள்ஸ் அப்படின்னு வரும். கரெக்டாக? ஸோ ப்ரியாரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா சேம் டைரக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சிம்பிள்ஸ் வந்து செக் பண்ணுறோம். சிம்பிள்ஸ் செக் பண்ணும்போது சிம்பிள்ஸோடைய டைரக்ஷன் வந்து செக் பண்ணுறோம். சரியா? சிம்பிள்ஸோடைய டைரக்ஷன் வந்து செக் பண்ணுறோம். சேம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வரும், ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வரும். சேம்னு வரும்போது ப்ரியாரிட்டி கொடுக்குறோம். சரியா? ஸோ ப்ரியாரிட்டி எது கொடுக்கலாம் அப்படின்னா ஒன்று கிரேட்டர் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா லெஸ் தென் கொடுக்கலாம். கரெக்டாக? இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று கொடுக்கலாம். அப்படி இல்லைனா greater than or equal, less than or equal. லாஸ்ட் ப்ரியாரிட்டி தான் எதுக்கு அப்படின்னா ஈக்குவலுக்கு ப்ரியாரிட்டி இல்லைன்னு கூட சொல்லலாம். சரியா? ஆப்போசிட் டைரக்ஷன் இருந்தால் 3 சிம்பிள்ஸ் வேணும், greater than, less than, equal. இந்த 3 சிம்பிளும் 2 கன்க்ளூஷன்ஸில் கொடுத்துருக்கணும். 2 டிஃப்ரெண்ட் கன்க்ளூஷன்ஸில் கொடுத்துருக்கணும். அப்படி 2 டிஃப்ரெண்ட் கன்க்ளூஷனில் ஓவராலாக 3 சிம்பிள்ஸ் வருது. 3 out of 3 சிம்பிள்ஸ் வந்தால் எய்தர் ஆர் அப்படின்னு வரும். அப்போ இதுக்கான ரிசல்ட் என்னென்ன வரும்? எய்தர் ஆர் அப்படின்னு வரும்,
அப்படி இல்லைனா நெய்தர்னார்னு வரும். ரெண்டுமே ராங்னு வரும். சரியா? எய்தரார் அல்லது நெய்தனார், இந்த ரெண்டு விதமான ரிசல்ட் தான் வரும் ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு. சேம் டைரக்ஷன் கான்செப்ட் தான், ஒன்லி ஒன் ஃபாலோ, ஒன்லி டூ ஃபாலோ. ஸோ இந்த மாதிரி விஷயமெல்லாம் வரும். சரியா? ஸோ இதுலேயும் எய்தரார் இருக்குது, அது கொஷின் வந்து சால்வ் பண்ணும்போது பார்க்கலாம். இப்போ கான்செப்டுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. P greater than Q greater than or equal R is equal to S less than M less than or equal to N is equal to O greater than P. P ஆல்ரெடி நாம் எடுத்துக்கிட்டோம், ஸோ அதனால் B எடுத்துக்கலாம். லெஸ் தென் G இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சரி, இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி எதெல்லாம் ரைட்டு எதெல்லாம் ராங் அப்படின்னு நான் சொல்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. என்னென்ன கன்க்ளூஷன்ஸ் எல்லாம் ரைட்டு எதெல்லாம் ராங் அப்படின்னு சொல்கிறேன். முதல்ல Pலேருந்து S வரைக்கும் கம்பேர் பண்ணுறோம். அப்படி கம்பேர் பண்ணும்போது Pலேருந்து S வரைக்கும் கம்பேர் பண்ணுறோமா? அப்படி கம்பேர் பண்ணும்போது ஓவராலாக சிம்பிள்ஸ் எல்லாமே ஒரே டைரக்ஷன் பார்த்த மாதிரி இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஸோ டைரக்ஷன்ஸை பற்றி நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். சிம்பிள்ஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் வெஸ்ட் சைட் பார்த்த மாதிரி இருக்குது. சிம்பிள்ஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லாமே ஈஸ்ட் சைட் பார்த்த மாதிரி இருக்குது. இப்படி இருக்குது. ஸோ இது வந்து வெஸ்ட் சைட்னு எடுத்துக்கணும். சரி, ஈக்குவலுக்கு ப்ரியாரிட்டி கிடையாது. ஸோ அதனால் இந்த சிம்பிளாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். greater than or equal தான் கன்சிடர் பண்ணுவோம். அப்படி பார்க்கும்போது வெஸ்ட் சைட். கரெக்டாக? ஸோ சிம்பிள்ஸ் எல்லாம் சேம் டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படிங்கிறது இப்படி தான் முடிவு பண்ணோம். இப்போ greater than less than இருக்குது. ஸோ இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன். லெஸ் தென் greater than இருக்குது, இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிக்கணும், எது வந்து சேம் டைரக்ஷன் எது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன். இதெல்லாம் ஆப்போசிட் டைரக்ஷன், இதெல்லாம் சேம் டைரக்ஷன். கரெக்டாக? இதெல்லாம் சேம் டைரக்ஷன். greater than equal இது வந்து சேம் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லணும். கரெக்டாக? ஸோ இப்போ அந்த சேம் டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இங்கே அப்ளை பண்ணலாம். அதோட ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது சேர்த்து அப்ளை பண்ணணும். சரிட்டா? ஸோ இப்போ இந்த மூணு சிம்பிள் இருக்குது. ஒன்று வந்து கிரேட்டர், இன்னொன்று வந்து greater than or equal, அடுத்தது வந்து ஈக்குவல். இந்த மூணு சிம்பிளும் சேம் டைரக்ஷன் அப்படிங்கிறது முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ரெண்டாவது என்னென்னா ப்ரியாரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எதுக்கு தான்? இந்த greater than சிம்பிளுக்கு தான். ஸோ அந்த சிம்பிள் வந்து இந்த இடத்துல கொடுத்துருந்தா ரைட்டு, அப்படி இல்லை வேறு ஏதாவது சிம்பிள் கொடுத்துருந்தா ரைட்டு, அதாவது வேறு ஏதாவது சிம்பிள் வந்திருந்தா ராங்கு. கரெக்டாக? ஸோ ஒன்லி கிரேட்டர் மட்டும் வந்தால் தான் கரெக்டு. ஸோ ஆஸ் பர் த ப்ரியாரிட்டி ஆர்டர் எது வந்து ஆன்சர் அப்படின்னா ஒன்லி கிரேட்டர் அப்படிங்கிறது ஆன்சர். சரியா? ஸோ அப்போது கிரேட்டர் அப்படின்னு கொடுத்துருந்தா இந்த கன்க்ளூஷன் ரைட்டு. ஒருவேளை எப்படி கொடுத்துட்டாங்க, greater than or equal கொடுக்குறாங்க, இது ரைட்டான்னு பார்த்தா கிடையாது. ஸோ என்ன தான் வந்திருக்கணும், ஒன்லி கிரேட்டர் தான் வந்திருக்கணும். இந்த சீக்வன்ஸுக்கு ஒன்லி கிரேட்டர் மட்டும் வந்திருந்தால் தான் கரெக்டு. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்கிறேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் இந்த செஷனை. டோட்டலாகவே இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கிட்டு எல்லா விஷயத்தையும் நான் கன்வே பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர்லேருந்து எம் வரைக்கும் கம்பேர் பண்ணுறோம். அப்படி கம்பேர் பண்ணும்போது சிம்பிள்ஸ் ரெண்டு சிம்பிள் இருக்குது இடையில, ஆருக்கும் எம்முக்கு இடையில் ரெண்டு சிம்பிள் இருக்குது. அந்த ரெண்டு சிம்பிளும் சேம் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பாருங்கள். ரெண்டு சிம்பிளும் சேம் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணிக்கான்னு பாருங்கள். சேம் டைரக்ஷன் தான் ஃபேஸ் பண்ணியிருக்கு. கரெக்டாக? ஈக்குவலை இக்னோர் பண்ணிடலாம், ஏன்னா அதுக்கு டைரக்ஷன் கிடையாது. அப்போ எது மட்டும் தான் வரும், லெஸ் தென் மட்டும் தான் வரும். அப்போ இதுக்கான ரிசல்ட் என்ன, ஆர் லெஸ் தென் எம். கிளியரா? ஸோ ஒரு வேளை நான் என்ன பண்ணுறேன்னா க்யூலேருந்து எஸ் வரைக்கும் நான் கம்பேர் பண்ணுறேன். க்யூலேருந்து எஸ் வரைக்கும் கம்பேர் பண்ணும்போது என்ன ரிசல்ட் வரும் பாருங்கள். ஒரு சிம்பிள் வந்து என்னவா இருக்குது, greater than or equal இருக்குது. இன்னொரு சிம்பிள் வந்து என்னவா இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. சரியா? ஒன்று வந்து greater than or equal, இன்னொன்று வந்து ஈக்குவல். அப்படி வரும்போது ஈக்குவலை இக்னோர் பண்ணிடலாம் எப்போவுமே. அப்போ என்ன ரிசல்ட் மட்டும் தான் வரும், q greater than or equal to s அப்படின்னு வரும். கரெக்டாக? இதுதான் கரெக்ட். கிளியரா? ஒருவேளை q ஒன்லி கிரேட்டர் எஸ் எப்படின்னு கொடுத்துருந்தா அது தப்பு. கிளியரா? ஸோ ப்ரியாரிட்டி ஆர்டர் பார்க்கும்போது இந்த மூணு சிம்பிள் இருக்குது. இந்த மூணு சிம்பிளில் எதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டினா இதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. இது இல்லாத பட்சத்தில் இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். இது இல்லாத பட்சத்தில், இது ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் எல்லா சிம்பிளுமே ஈக்குவல் அப்படின்னு வர்றப்ப தான் ஈக்குவலுக்கு ப்ரியாரிட்டி. கரெக்டாக? ஸோ இந்த ரெண்டு சிம்பிளில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இதுக்கு, ரெண்டாவது ப்ரியாரிட்டி greater than or equalக்கு, மூணாவது ப்ரியாரிட்டி தான் ஈக்குவலுக்கு. சரியா? அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க தெளிவாக. ஸோ ஃபஸ்ட்டு கிரேட்டர் இருந்தால் அதை தான் பிக் பண்ணோம். அப்படி இல்லைனா greater than or equal பிக் பண்ணோம். அப்படி இந்த ரெண்டு சிம்பிளுமே இல்லை அப்படின்னா தான் ஈக்குவலாக பிக் பண்ணோம். கரெக்டாக? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போது இன்னும் ஒரு சில கன்க்ளூஷன்ஸ் நான் கொடுக்குறேன், கவனிங்க. ஸோ இப்போ எம்லேருந்து பி வரைக்கும் கம்பேர் பண்ணுறேன். எம்லேருந்து பி வரைக்கும் கம்பேர் பண்ணும்போது சிம்பிள்ஸ் டைரக்ஷன் சேமானு பார்த்தா கிடையாது. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் greater than வருது. லெஸ் தென் greater than டிஃப்ரெண்ட் சவுண்டு வருது இல்லையா? அப்படி டிஃப்ரெண்ட் சவுண்டு வந்தாலே ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னு தான் அர்த்தம். ஆப்போசிட் டைரக்ஷனாக வந்தால் கன்க்ளூஷன் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு கன்க்ளூஷனில் எம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி அப்படின்னு வரலாம், இன்னொன்றுத்தில் வந்து எம் greater than பின்னு வரலாம். சரி, இது கன்க்ளூஷன் நம்பர் 1, இது கன்க்ளூஷன் நம்பர் 2. ரெண்டு கன்க்ளூஷன்லையும் எப்படி கொடுப்பாங்கன்னா சப்ஜெக்ட் வந்து சேமாக இருக்கணும், ப்ரெடிகேட் வந்து சேமாக இருக்கணும். ஓவராலாக இந்த மூணு சிம்பிள் இங்கே லெஸ் தென் ஈக்குவல் greater than இந்த மூணு சிம்பிளும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்.
3 அவுட் ஆஃப் 3 கரெக்டாக. இந்த மாதிரி வந்தால் இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எய்தர் ஆர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வந்தால் அது என்னன்னு சொல்லுவோம் எய்தர் ஆர் அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டாக. ஏன் அப்படின்னா த்ரீ டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ் வந்தாச்சு, சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் சேமாக இருக்குது. அப்படி வரும்போது இது எய்தர் ஆர்னு தான் சொல்லுவோம் கரெக்டாக. ஆப்போசிட் டைரக்ஷனாக இருக்கும்போது எம் வந்து கிரேட்டரா இல்லை பி கிரேட்டரா இல்லை ரெண்டு பேரும் ஈக்குவலா அப்படின்னு சொல்ல முடியாது சரியா. எம் மே பி கிரேட்டர் ஆர் பி மே பி கிரேட்டர் ஆர் போத் த பர்சன் மே பி ஈக்குவல். ஸோ அதனால் பி மே பி கிரேட்டர் ஆர் போத் த பர்சன் மே பி ஈக்குவல் ஆர் எம் மே பி கிரேட்டர், இந்த மாதிரி 3 பாசிபிலிட்டியுமே வர்ற மாதிரி தான் கன்க்ளூஷன் கொடுக்கணும் சரியா. ஒருவேளை இங்கே 3 சிம்பிள் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் சிம்பிள் வரல, 3 டிஃப்ரெண்ட் சிம்பிள் வரல அப்படின்னா ஆன்சர் என்னென்னு எடுத்துக்கணும், நெய்தர் நார்னு எடுத்துக்கணும் சரியா. 3 சிம்பிள்ஸ் வரல அப்படின்னா நெய்தர் நார்னு எடுத்துக்கணும். 3 சிம்பிள்ஸ் வந்தால் எய்தர் ஆர்னு எடுக்கணும். எதுக்கு? ஆப்போசிட் டைரக்ஷன் கான்செப்ட்டுக்கு சரியா. சிம்பிள், அவ்வளோதான். ஒருவேளை சேம் டைரக்ஷன் கான்செப்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சேம் டைரக்ஷன் கான்செப்ட்லேயே எய்தர் ஆர் வரும். மெயினாக ஆப்போசிட் டைரக்ஷன் கான்செப்ட் தான் எய்தர் ஆர் வரும். சேம் டைரக்ஷன் கான்செப்ட்லேயே எய்தர் ஆர் வரும். அது எப்படி நான் சொல்கிறேன் கவனிங்க. சேம் டைரக்ஷன் கான்செப்ட்லேயே எய்தர் ஆர் அப்படிங்கிறது வருது, அது எப்படிங்கிறது நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டேட்மெண்ட் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. P greater than or equal to Q, Q greater than or equal to Rனு கொடுத்துட்டாங்க. இப்போ Pலேருந்து நம்ம R வரைக்கும் கம்பேர் பண்ணுறோம். Pலேருந்து R வரைக்கும் கம்பேர் பண்ணும்போது என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னு பாருங்கள். ஸோ சிம்பிள்ஸ், அதாவது டேரக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். டேரக்ஷன் வந்து சேமாக இருக்குது, சிம்பிள்ஸ் ரெண்டும் கூட சேம் தான். இங்கேயும் greater than or equal, இங்கே greater than or equal. அப்போ ரிசல்ட் என்ன வரும்? P greater than or equal to R அப்படின்னு தான் வரணும் சரி. ஆக்சுவல் ரிசல்ட் இதுதான், சிம்பிள்ஸும் சேமாக இருக்குது, டேரக்ஷனும் சேமாக இருக்குது. அப்போ ரிசல்ட் என்ன? P greater than or equal to R கரெக்டாக. ஸோ பட் இவங்க எப்படி கொடுக்கல, என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ரெண்டு சிம்பிளை பிரித்து கொடுத்துட்டாங்க. எப்படி நம்ம இதை ரீட் பண்ணுறோம்? கிரேட்டர் ஆர் ஈக்குவல் தான் ரீட் பண்ணுறோம் கரெக்டாக. இந்த கிரேட்டர் அப்படிங்கிறத ஒரு கன்க்ளூஷன்லையும் ஈக்குவல் அப்படிங்கிறத ரெண்டாவது கன்க்ளூஷனையும் கொடுத்துட்டாங்க. ஆறுங்கிறது நடுவில் வந்துடும். இட் மீன்ஸ் எய்தர் ஆர் அப்படிங்கிறது வருது. P greater than ஆறுங்கிறது ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன். ரெண்டாவது கன்க்ளூஷன் என்னென்னா P is equal to R கரெக்டாக. ரெண்டுத்துக்கு நடுவில் ஆறுங்கிறது வந்துடும் சரியா. நம்ம ஆறுன்னு எடுத்துக்கணும், பிகாஸ் ரெண்டு சிம்பிளையும் நம்ம கம்பைன் பண்ணால் நமக்கு வர வேண்டிய ஆக்சுவல் ரிசல்ட் வந்துடுது. கிரேட்டரும் ஈக்குவலாக கம்பைன் பண்ணால் நமக்கு வர வேண்டிய அந்த greater than or equal அப்படிங்கிற ஃபைனல் ரிசல்ட் வந்து வந்துடுது. இட் மீன்ஸ் எய்தர் ஆர் அப்படின்னு எடுத்துப்போம் சரியா. இந்த ரெண்டு சிம்பிளை இப்படி பிரித்து கொடுத்துருந்தா எய்தர் ஆர்னு எடுத்துக்கணும். முக்கியமாக எதை நோட் பண்ணணும் அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் சேமாக இருக்கணும், அதை பார்த்துக்கணும். நீங்கள் ஃபஸ்ட் சிம்பிள் சேமாக இருக்கணும், ஃபஸ்ட் லெட்டர் சேமாக இருக்கணும், செகண்ட் லெட்டரும் சேமாக இருக்கணும், அதை நீங்கள் மெயினாக பார்த்துக்கணும். அப்படி அதை தான் முதல்ல பார்க்கணும். சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் சேமாக இருக்கணும். ரெண்டாவது தான் என்ன பார்க்கணும்? அந்த ரெண்டு சிம்பிள் பார்க்கணும். ரெண்டு சிம்பிளை கம்பைன் பண்ணால் நமக்கு வர வேண்டிய ஃபைனல் ரிசல்ட் வருதான்னு பார்க்கணும். ஆப்போசிட் டைரக்ஷன் கான்செப்ட்டுக்கு தான் 3 சிம்பிள்ஸ், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 3 out of 3 எதுக்குன்னா ஆப்போசிட் டைரக்ஷன் கான்செப்ட்டுக்கு. 2 out of 2 எதுக்குன்னா சேம் டைரக்ஷனை பேஸ் பண்ணி வரக்கூடிய எய்தராக இருக்குது 2 out of 2. ஆப்போசிட் டைரக்ஷன் கான்செப்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய எய்தராக இருக்குது 3 out of 3. அது தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ கொஷின்ஸ் போயிடலாம். கான்செப்ட் எல்லாமே நான் உங்களுக்கு கன்வே பண்ணிட்டேன், கொஷின்ஸ் போகலாம் இப்போது. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஜிலேருந்து எஃப் வரைக்கும் கொடுத்துட்டாங்க லென்த்தியாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ ஆர்லேருந்து கியூ வரைக்கும் கம்பேர் பண்ணுறாங்க, ஆர்லேருந்து கியூ வரைக்கும் கம்பேர் பண்ணுறாங்க. இப்போ என்ன ரிசல்ட் வரும் நீங்களே சொல்லுங்கள். டேரக்ஷன் சேமாக இருக்கா? டேரக்ஷன் சேமாக இருக்குது. இதுக்கு எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி? லெஸ் தெனுக்கு தானே ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் ஈக்குவல்னு இருக்குது. அப்போ எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி? லெஸ் தென். அந்த லெஸ் தென் இந்த இடத்துல கொடுத்துருந்தா ரைட்டு, இல்லை வேறு ஏதாவது சிம்பிள் கொடுத்துருந்தா தப்பு. சேம் லெஸ் தென் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் இஸ் ரைட். புரியுதுங்களா? ஸோ இப்போ செகண்ட் கன்க்ளூஷன் பாருங்கள். செகண்ட் கன்க்ளூஷன் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் ரைட்னு தெரிஞ்சிச்சு. செகண்ட் கன்க்ளூஷன் பொறுத்த வரைக்கும் எஃப்லேருந்து டி வரைக்கும் கம்பேர் பண்ணணும். எஃப்லேருந்து டி வரைக்கும் கம்பேர் பண்ணுறீங்க நீங்கள். இப்படி கம்பேர் பண்ணும்போது டேரக்ஷன் சேமாக இருக்கான்னு பார்த்தா இல்லை. டேரக்ஷன் சேமாக இல்லாதப்போ நமக்கு எத்தனை சிம்பிள் வேணும்? 3 சிம்பிள்ஸ் இல்லை வேணும். ஆனால் 3 சிம்பிளுக்கு பதில் ஒரே சிம்பிள் தான் கொடுத்துருக்காங்க, அதனால் ராங்னு எடுத்துக்கணும் சரியா. இந்த எஃப் அண்ட் டீயை பேஸ் பண்ணி 3 சிம்பிள்ஸ் வேணும். எஃப் அண்ட் டீயை பேஸ் பண்ணி 3 சிம்பிள்ஸ் வேணும். எதுக்கு? ஆப்போசிட் டேரக்ஷன் கான்செப்ட்டுக்கு 3 சிம்பிள்ஸ் வேணும். 3 out of 3 சிம்பிள் வேணும். ஆனால் 3 out of 3க்கு பதில் ஒரே சிம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் 3க்கு அவுட் ஆஃப் 3ல ஒரே சிம்பிள் தான் வந்திருக்கு இந்த இடத்துல. அதனால் என்னென்னு எடுத்துக்கணும்? ராங்னு எடுத்துக்கணும். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா கன்க்ளூஷன் 1 ஃபாலோ சரியா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் வந்து செமிகாலன் போட்டு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க சரியா. ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தால் நம்ம என்ன பண்ணோம்? கம்பைன் பண்ணோம். அது நான் கொஞ்சம் அடிஷ்னல் ஒர்க்கு, சிம்பிள் தான் கம்பைன் பண்ணுறது. எப்படி அப்படின்னு பாருங்கள். இப்போ டீலேருந்து டபிள்யூ வரை கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. டீலேருந்து டபிள்யூ வரை கம்பேர் பண்ண ஈக்குவல் வருது அப்படின்னு பாருங்கள் சரியா. ரெண்டுத்தில் எது காமன்னு பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு டேர்மு, இது வந்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு. ரெண்டுத்தில் என்ன லெட்டர் வந்து காமனாக இருக்குன்னு பாருங்கள். ஆர் இருக்கா? இருக்குது. அப்போ ஆர் வந்து காமனாக இருக்குது. ஸோ அப்போ ஆர் இருக்கக்கூடிய இடத்துல இது இந்த செகண்ட் டேர்மை கொண்டு வந்து கம்பைன் பண்ணிடணும் சரியா. ஓ greater than or equal to டி, greater than or equal to ஒய், greater than ஆர் is equal to டின்னு இருக்கா. அடுத்து என்ன சொல்கிறாங்க? ஆர் is equal to டபிள்யூ, டபிள்யூ greater than இ. டபிள்யூ வந்து கிரேட்டர், எதை விட இயை விட கிரேட்டர். இந்த மாதிரி நீங்கள் கம்பைன் பண்ணணும் சரியா. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் இந்த மாதிரி கம்பைன் பண்ணிட்டேன். ஓகே,
E less than W, W is equal to R. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம்பைன் பண்ணணும். கம்பைன் பண்ணிட்டு கம்பேர் பண்ணுறீங்க. Dலேருந்து W செக் பண்ணோம். Dலேருந்து W செக் பண்ணுறீங்க. அப்படி செக் பண்ணும்போது D is equal to Wன்னு கொடுத்துருங்க. அது உண்மையானு பார்த்தா உண்மை தான். ரெண்டு இடத்துல ஈக்குவல் தான் இருக்குது. அப்போ ஈக்குவல்ன்றது கரெக்ட். அடுத்தது என்ன பண்ணோம், Dலேருந்து E வரைக்கும் செக் பண்ணோம். Dலேருந்து E வரைக்கும் செக் பண்ணும்போது என்ன வருது, கிரேட்டர் தென்னு கொடுத்துருக்கணும். D கிரேட்டர் தென் ஈன்னு வருது. அந்த கிரேட்டர் தென்னும் ரைட் தான். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோ. சரியா, போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோ. ஃபஸ்ட் ஒன்று 100% ரைட்டு, செகண்ட் ஒன்று 100% ரைட்டு. சரியா, இந்த இடத்துல சப்ஜெக்ட் படிக்கிற சேம் கிடையாது. W இருக்குது, இங்கே E இருக்குது, ரெண்டும் சேம் கிடையாது. எய்தரெல்லாம் வராது, போத் ஃபாலோ தான் வரும் இந்த இடத்துல. ஓகே, ஸோ அடுத்தது தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 3 என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பாருங்கள். இங்கே வந்து எதுவும் ஸ்ப்ளிட் பண்ணியெல்லாம் கொடுக்கல, ஸ்டேட்மெண்ட்டை வந்து டிவைட் பண்ணியெல்லாம் கொடுக்கல, சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் லென்த்தியாக கொடுத்துட்டாங்க. அதில் என்ன பண்ணோம் அப்படின்னா டபிள்யூலேருந்து எஃப் வரை கம்பேர் பண்ணோம். டபிள்யூலேருந்து எஃப் வரை கம்பேர் பண்ணோம். அப்படி கம்பேர் பண்ணும்போது என்ன ரிசல்ட் வருது பாருங்கள். சிம்பிள்ஸ் வந்து சேமாக இருக்கா, சேம் டேரக்ஷனான்னு பார்த்தா எஸ் சேம் டேரக்ஷன். ப்ரியாரிட்டி பார்க்கும்போது இதுக்கும் ப்ரியாரிட்டி கிடையாது, இதுக்கும் ப்ரியாரிட்டி கிடையாது. அப்போ ரெண்டும் சேம் சிம்பிளாக இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன வரும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் தான் வரும். அப்போ டபிள்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப்னு கொடுத்தா ரைட்டு. சரியா, அப்படி கொடுக்கலாம் தப்பு. இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இருக்கா, வெறும் லெஸ் தென் இருக்கா, லெஸ் தென் தான் இருக்குது. அப்போ இது தப்பு. என்ன வேணும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் வேணும். கரெக்டாக. ஸோ அப்போ ஃபஸ்ட் ஒன் ராங். இப்போ என்ன பண்ணணும், Qலேருந்து எஃப் வரைக்கும் செக் பண்ண சொல்கிறாங்க. Qலேருந்து எஃப் வரைக்கும் செக் பண்ணால் ஈக்குவல் வருதா அப்படின்னு பார்க்கணும். சரியா, Qலேருந்து எஃப் வரைக்கும் செக் பண்ணால் ஈக்குவல் மட்டும்தான் வரணும், வேறு எந்த சிம்பிளும் நடுவில் இருக்கக்கூடாது. சரியா, அப்போ Qலேருந்து எஃப் வரைக்கும் கம்பேர் பண்ணுங்கள். ஈக்குவல் மட்டும் இருக்கா, கிடையாது. இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவலெல்லாம் வந்திருக்கு. ஸோ இங்கே என்ன வரணும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் வந்திருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் ஈக்குவல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் வருது. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் ஈக்குவல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னா இதனுடைய ஃபைனல் ரிசல்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் தான். ஈக்குவலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஸோ அதனால் ஃபைனல் ரிசல்ட் என்ன, லெஸ் தென் ஆர் ஈக்குவல். பட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் கொடுக்கறதுக்கு பதிலாக என்ன கொடுத்து வச்சிருக்காங்க, வெறும் ஈக்குவல்னு கொடுத்து வச்சிருக்காங்க. அதனால் இது தப்பு. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா நெய்தர் நார். ரெண்டுமே தப்பு. ரெண்டுமே தப்பு அப்படிங்கிறது எப்படி செலக்ட் பண்ணுவோம், நெய்தர் நார் அப்படின்னு தான் சொல்லுவோம். கரெக்டாக. ஸோ அடுத்தது ஃபோர்த்து கொஸ்டின் பார்க்கலாம். ஃபோர்த்து கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். இங்கே வந்து டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க, செமிகோலன் கொடுத்து. அப்படி கொடுக்கும்போது என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து கம்பைன் பண்ணணும். கம்பைன் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் எடுத்து எழுதிட்டு இருந்தால் கண்டிப்பாக டைம் வேஸ்ட் ஆகும் எக்ஸாமில். சரி, அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓலேருந்து கே வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ண கற்றுக்கணும். சரியா, முதல்ல வந்து என்ன லெட்டர் காமனாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். டி வந்து காமனாக இருக்குது. கரெக்டாக, இங்கேயும் டி இருக்குது, இங்கேயும் டி இருக்குது. டி வந்து காமனாக இருக்குது. அப்போ ஓலேருந்து டி வரைக்கும் ட்ராவல் பண்ணுங்கள். அடுத்தது என்ன பாருங்கள், டியிலேருந்து கே வரைக்கும் ட்ராவல் பண்ணுங்கள். டியிலேருந்து கே வரைக்கும் ட்ராவல் பண்ணுங்கள். சரியா, அப்போது ஓ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், ஓ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் வந்திருக்கா. ஃபஸ்ட்டு என்ன வந்திருக்கு, ஓ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், மறுபடியும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், ரெண்டாவது சிம்பிள் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், அடுத்தது டிக்கு அப்புறம் ஈக்குவல், அடுத்தது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், அடுத்தது கிரேட்டர் தென். இந்த மாதிரி இருக்குது. இங்கே டி இருக்குது, இந்த இடத்துல கே இருக்குது. கரெக்டாக. நடுவில் நிறைய லெட்டர் இருக்குது, அது தேவையில்ல நமக்கு. இப்படி வரும்போது டேரக்ஷன் சேமாக இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். எஸ், டேரக்ஷன் சேமாக இருக்குது. இப்போ இந்த சிம்பிள்ஸ் நிறைய இருக்குது. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், ஈக்குவல், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், கிரேட்டர்னு இருக்குது. அப்போ இதில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இருக்குதா அப்படின்னா கிரேட்டருக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. சரியா, எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்குறோமோ அதுதான் நம்மளோட ஆன்சர். அப்போது என்ன வரும், டி கிரேட்டர் தென் கே அப்படின்னு வரணும். சாரி, டி கிடையாது, இது ஓ. ஃபஸ்ட் லெட்டர் என்ன, ஓ. ஓ கிரேட்டர் தென் கேன்னு வரணும். சரியா, ஃபஸ்ட் லெட்டர் என்ன, ஓ தான். அப்போ ஓ கிரேட்டர் தென் கேன்னு கொடுத்துருந்தா ரைட்டு. அப்போ ஓ கிரேட்டர் தென் கே தானே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் ரைட்டு. அடுத்தது என்ன வரணும், எல் டு டி, எல்லேருந்து டி வரைக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணணும். எல்லேருந்து டி வரைக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணணும். அப்போ எல்லேருந்து டி வரைக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணுறதுக்கு எப்படி ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். எது காமன் லெட்டர்னு பாருங்கள். முதல்ல எல்லேருந்து டி வரைக்கும் ட்ராவல் பண்ணுங்கள். இந்த இடத்துல இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ட்ராவல் பண்ணாலே போதும். சரியா, எல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல், எல் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல். கரெக்டாக, எல் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல். இது வந்து என்ன, எல் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், எல் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், அடுத்தது லெஸ் தென், அடுத்து என்ன வருது, லெஸ் தென் ஆர் ஈக்குவல், ஈக்குவல், அப்புறம் டி. ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இங்கே டேரக்ஷன் வந்து மாறி இருக்கா, டேரக்ஷன் மாறி இருந்தாலும் நமக்கு 3 சிம்பிள்ஸ் வேணும். ஆனால் 3 சிம்பிள்ஸ்க்கு பதில் ஒரே சிம்பிள் வந்திருக்கு. அதனால் செகண்ட் ஒன் ராங்கு. சரியா, ஓவரால் இங்கே ஆப்போசிட் டேரக்ஷன் வந்துட்டாலே ஆப்போசிட் டேரக்ஷனுக்கு 3 சிம்பிள்ஸ் வரணும், 2 கன்க்ளூஷனில். அதுவும் ஒரே கன்க்ளூஷனில் ஒரே சிம்பிள் தான் வந்திருக்கு. ஸோ அதனால் செகண்ட் ஒன் ராங். ஆன்சர் என்ன இதுக்கு அப்படின்னா ஒன்லி ஒன் ஃபாலோ. ஸோ ஃபோர்த்து கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபிஃப்த்து கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாருங்கள். ஜியிலேருந்து ஜட் வரைக்கும் கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. இங்கே ஜி இருக்குது, இங்கே ஜட் இருக்குது. டேரக்ஷன் சேமாக இருக்கான்னு பார்த்தா இது வரைக்கும் ஓகே, பட் இந்த இடத்துல ஆப்போசிட்டாக வருது. டேரக்ஷன் ஆப்போசிட்டாக இருந்தால் ஜி அண்ட் ஜட்டை பேஸ் பண்ணி 2 கன்க்ளூஷன் வரணும். 2 வந்திருக்கா, ஒன்று தான் வந்திருக்கு. அந்த ஒரு கன்க்ளூஷன் எத்தனை சிம்பிள் இருக்குது, 1 தான் இருக்குது. அப்படி இருந்தால் தப்புன்னு போட்டுக்கணும். ஏன் அப்படின்னா நமக்கு 3 சிம்பிள்ஸ் வேணும். 3 அவுட் ஆஃப் 3 சிம்பிள்ஸ் வேணும். அவுட் ஆஃப் 3 எத்தனை தான் கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு சிம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் என்ன எடுத்துக்கணும், ஃபஸ்ட் ஒன் ராங்னு எடுத்துக்கணும். அடுத்தது என்ன பண்ணணும், சிலேருந்து யூ வரைக்கும் கம்பேர் பண்ணணும். சரியா, சிலேருந்து யூ வரைக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணணும். சி எங்கே இருக்குது, யூ எங்கே இருக்குது அப்படின்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல சி இருக்குது, இங்கே யூ இருக்குது. சிலேருந்து யூ வரைக்கும் கம்பேர் பண்ணும்போது டேரக்ஷன் சேமாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். எஸ், சேம் தான்.
அப்படி பார்க்கும்போது ப்ரியாரிட்டி எதுக்கு ஃபஸ்ட்டு லெஸ் தெனுக்கு தான் சரியா. பட் சிலேருந்து பார்க்கும்போது அந்த லெஸ் தென் என்னவா இருக்கும், கிரேட்டர் தெனாக இருக்கும். அப்போ சி கிரேட்டர் தென் யூன்னு வரும். ஃபைனல் ரிசல்ட் என்ன, சி கிரேட்டர் தென் யூ. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா இந்த கொஷனுக்கு செகண்ட் ஒன் ஃபாலோ, செகண்ட் கன்க்ளூஷன் தான் ஃபாலோ, ஃபஸ்ட் ஒன் கிடையாது. அப்போ ஆப்ஷன் பி தான் 5th கொஷனுக்கான ஆன்சர். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணணும், வெரி சிம்பிள் தான். ஸோ அடுத்தது 6th கொஷின் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 6 என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பாருங்கள். எம்லேருந்து கியூ வரைக்கும் செக் பண்ணோம். இங்கே எம் இருக்குது, இங்கே கியூ இருக்குது, கரெக்டாக. அப்படி செக் பண்ணும்போது டேரக்ஷன் சேமானு பாருங்கள். எஸ் சேம் தான். அப்போ ப்ரியாரிட்டி எதுக்கு தான், லெஸ் தெனுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அப்போது லெஸ் தென் அதே சிம்பிள் தான் கொடுத்துருக்காங்க, லெஸ் தென் அப்படின்னு அப்படியே கொடுத்துருக்காங்க, கன்க்ளூஷனில் அப்படியே கொடுத்துருந்தா ரைட்டு. அடுத்தது எம்லேருந்து எஸ் வரைக்கும் செக் பண்ணோம். அப்படி செக் பண்ணும்போது என்ன வருது பாருங்கள். எம்லேருந்து எஸ் வரைக்கும் செக் பண்ணாலும் லெஸ் தென் தான் வருதா அப்படின்னு பாருங்கள். எம் டு எஸ் செக் பண்ணாலும் லெஸ் தென் தான் வருமா அப்படின்னு செக் பண்ணுங்கள். டேரக்ஷன் சேமா, சேம் தான், சேம் டேரக்ஷன். ப்ரியாரிட்டி பார்த்தா லெஸ் தென் ஆர் ஈக்குவல், லெஸ் தென் ஆர் ஈக்குவல், லெஸ் தென். அப்போ எது தான் வரும் அப்படின்னா லெஸ் தென் அப்படிங்கிறதா வரும். அப்போது சேம் லெஸ் தென் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கொஷனுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா போத் ஃபாலோ. ரெண்டு கன்க்ளூஷனுக்குமே லெஸ் தென் அப்படிங்கிறது தான் ஆன்சர் சரியா. ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி லெஸ் தெனுக்கு தான் நம்ம கொடுப்போம். அடுத்தது பார்க்கலாம். கொஷின் நம்பர் 7. கொஷின் நம்பர் 7ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஏலேருந்து டி வரைக்கும் கம்பேர் பண்ணோம். நீங்கள் ஏலேருந்து டி வரைக்கும் கம்பேர் பண்ணுங்கள். அப்படி கம்பேர் பண்ணும்போது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஈக்குவல், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல். அப்போ ப்ரியாரிட்டி எதுக்கு தான், ஒன்லி கிரேட்டருக்கு மட்டும் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அப்போ அதுதான் ஆன்சர். கிரேட்டர் அப்படிங்கிறது மட்டும்தான் ஆன்சர். கிரேட்டர் கொடுக்கறதுக்கு பதில் என்னத்தை கொடுத்து வச்சுருக்காங்க, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்னு கொடுத்து வச்சுருக்காங்க. அப்போ அது தப்பு. நமக்கு கிரேட்டர்னு மட்டும்தான் வரணும், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்னு வரக்கூடாது, கரெக்டாக. ஸோ அதனால் என்ன தான் ஆன்சர் அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் வந்து ராங்கு. இப்போ செகண்ட் ஒன் செக் பண்ணலாம். ஈலேருந்து ஹெச் வரைக்கும் செக் பண்ண சொல்கிறாங்க. ஈலேருந்து ஹெச் வரைக்கும் செக் பண்ணும்போது டேரக்ஷன் சேமா, எஸ் சேம். அடுத்தது டேரக்ஷன் பார்த்த உடனே என்ன பார்க்கணும், ப்ரியாரிட்டி பார்க்கணும். ப்ரியாரிட்டி வைஸ் பார்க்கும்போது எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, லெஸ் தெனுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. இதுக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி தான், இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களோட ஆன்சர், கரெக்டாக. ஸோ அப்போ செகண்ட் ஒன் ரைட்டு. அப்போ இந்த கொஷனுக்கு என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, ஒன்லி கன்க்ளூஷன் டு ஃபாலோ. 7th கொஷனுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் பி, ஒன்லி கன்க்ளூஷன் டு ஃபாலோ. கொஷின் நம்பர் 8ல் எப்படி கொடுத்துருக்கான்னு பாருங்கள். கன்க்ளூஷன் வந்து ரெண்டாக டிவைட் ஆயிருக்கு. இப்போ காமன் லெட்டரை பேஸ் பண்ணி ட்ராவல் பண்ணணும் சரியா. இப்போ எஸ்லேருந்து டபிள்யூ வரைக்கும் ட்ராவல் பண்ண சொல்கிறாங்க. இங்கே எஸ் இருக்குது, இந்த இடத்துல டபிள்யூ இருக்குது. அப்போ எஸ்லேருந்து டபிள்யூ வரைக்கும் ட்ராவல் பண்ணால் போதுமானது, கரெக்டாக. ஸோ டேரக்ஷன் பாருங்கள், கிரேட்டர் தென், ஈக்குவல், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், ஈக்குவல். அப்போ என்ன வரும், கிரேட்டர் அப்படிங்கிறது மட்டும்தான் ஆன்சர், ஓகேவா. ஸோ சேம் கிரேட்டர் அப்படிங்கிறது மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எஸ். அப்போ ஆன்சர் என்ன, கிரேட்டருங்கிறது ரைட்டு. ஸோ அடுத்தது பாருங்கள், யூலேருந்து ஒய் வரைக்கும் கம்பேர் பண்ணால் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் வருமானு பாருங்கள். யூலேருந்து ஒய் வரைக்கும் கம்பேர் பண்ணால் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் வருதா அப்படின்னு பாருங்கள். யூலேருந்து ஒய் வரைக்கும் கம்பேர் பண்ணால் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் வருதா செக் பண்ணிடுங்க. இங்கே யூ இருக்கா, ஒய் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இப்போ காமன் லெட்டர் எதுன்னு பார்த்தா டபிள்யூ. யூலேருந்து டபிள்யூ வரைக்கும் ட்ராவல் பண்ணுங்கள், டபிள்யூலேருந்து ஒய் வரைக்கும் ட்ராவல் பண்ணுங்கள். அதுதான் ஓவரால் ஜேர்னி சரியா. யூலேருந்து ஒய் வரைக்கும் ட்ராவல் பண்ணோம், நடுவில் டபிள்யூ இருக்குது, டபிள்யூ வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ஒய் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறோம், கரெக்டாக. அப்போ சிம்பிள் என்ன இருக்குது, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், ஈக்குவல் இருக்குது. இது ரெண்டுத்துக்கு கடையில் டபிள்யூ ஒய் கடையில் லெஸ் தென் ஆர் ஈக்குவல். அப்போ ஓவராலாக டேரக்ஷன் வந்து சேமாக ஆப்போசிட்டான்னு பார்த்தா ஆப்போசிட் டேரக்ஷன் வந்துட்டாலே 3 சிம்பிள்ஸ் வேணும். ஆனால் இங்கே எத்தனை சிம்பிள் தான் வருது, 2 சிம்பிள் தான் வருது. 2 அவுட் ஆஃப் 3 தான் இருக்குது, 3 அவுட் ஆஃப் 3 2 சிம்பிள்ஸ் தான் இருக்குது. அதனால் இது ரைட்டான்னு பார்த்தா கிடையாது, நமக்கு 3 சிம்பிள் வந்தால் தான் ரைட்டு சரியா. 3 சிம்பிள் வரல, அதனால் ராங்னு எடுத்துக்கணும். அப்போ கொஸ்டின் நம்பர் 8க்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் கொஸ்டின் நம்பர் 8க்கான ஆன்சர், ஓகேவா. ஸோ அடுத்தது பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் 9. ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 9க்கு முன்னாடி நம்ம எல்லாமே, அதாவது கான்செப்ட் எல்லாமே தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டோட்டலாக 8 கொஷின்ஸ் தான் நான் கொண்டு வந்திருந்தேன் சரியா. ஸோ இது வரைக்கும் சொல்லிக் கொடுத்தது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுது, தெளிவாக புரிஞ்சுது, சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இந்த செஷன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை. ஓகே, ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.